ஒரு நீங்க பார்க்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க. முக்கியமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் என்னைய வந்து மோட்டிவேஷன் பண்ணிருக்கு. ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். நம்பிட்டு இருக்கேன். சரி ஓகே. இன்னைக்கு பார்க்க போற சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமேல் தான் அப்கமிங் எபிசோடா வந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்கோயிங் சீரிஸ்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த சீரிஸ் ஏன் இப்ப எடுத்திருக்கேன்னா, எல்லாருமே சீக்கிரமா அவங்க கண்டென்ட்ட போஸ்ட் பண்றதுனால, நம்மளோட கண்டென்ட் நம்ம வந்து லேட்டா போஸ்ட் பண்ணாலுமே வியூஸும் கிடைக்க மாட்டேங்குது, லைக்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. சும்மாவே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட்டோம்னா நம்மளோட கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட்டா போட்ட மாரி இருக்கும். சோ அதனால காலையில வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆன்கோயிங் சீரிஸ் என்னென்ன சீரிஸ்லாம் போய்கிட்டு இருக்கோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன். சோ நீங்களுமே பாத்தீங்கன்னா மார்னிங் ஆன்கோயிங் சீரிஸ் பார்க்கலாம். அண்ட் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எண்ட் ஆன சீரிஸ் கம்ப்ளீட் ஆன சீரிஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். சோ இதெல்லாம் யாரோட சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஷேர் பண்ற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அது சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு வேற எந்த சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும் ஆன்கோயிங்ல அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நானுமே அதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணிக்குவேன். சரி ஓகே. இனி நான் பார்க்க போற சீரிஸோட பேர் என்னன்னா செயின்டு சோல்ஜர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்லேவா மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி விருப்பப்பட்டு தான் மாட்டிக்குவான் ரொம்பவுமே. சோ இதுதான் இந்த கதையோட ஒன் லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் எதுக்கு ஸ்லேவா மாட்டிக்கிறான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் முக்கியமான ரீசன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு ஒவ்வொன்றையா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றது பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி ஏகப்பட்ட பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்னே சொல்லலாம். சோ அவ கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே செத்து போறாங்க. அண்ட் அவ கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர்மே வந்து வளம் வந்துட்டு இருக்கு. சோ இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெடரேஷன் மாதிரி இருக்கு. இந்த ஃபெடரேஷன் ஃபுல்லாவே உமன்ஸா தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட அடுத்த ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஹை ஸ்கூல்ல நம்ம ஹீரோட பேர் பாத்தீங்கன்னா யுகி தான். சோ அவனுமே பயங்கரமான ஹோம் மேக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு எல்லா பொண்ணுங்களும் தேடுற ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. குக்கிங் சரி, கிளீனிங் சரி, மொத்தமா எல்லா ஹோம் மேக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டாப் நாட்ச்ல இருப்பான். அண்ட் படிப்புலயுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான். அப்போ அங்குள்ள பசங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, சார் நம்மளுக்கும் அந்த மாதிரி சூப்பர் பவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எந்த சூப்பர் பவரும் கிடையாது. பட் கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல நம்ம வளரும். அந்த பீச்சை தான் கொடுத்து எல்லா கேர்ள்ஸுமே பாத்தீங்கன்னா பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த கேர்ள்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை கொல்ல முடியுன்றதுக்காக. அந்த பசங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நார்மலான வேலையெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பையனுமே வந்துட்டு டேய் என்னோட பட்டன் வந்து பிஞ்சிச்சு கொஞ்சம் தச்சு கொடுத்தே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா யோசிக்காம அசால்ட்டா டக்குன்னு தச்சு கொடுத்துறான். எப்படி இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எங்க அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை தான் எல்லா பொண்ணுங்களும் தேடி விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்கா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல வரான் பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவுமே வந்து அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் அழிக்க போகும்போது செத்து போயிருப்பாங்க. ஸோ அப்படியே ஹை ஸ்கூலும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வேலைக்கு தேடுறதுக்காக போயிட்டு இருக்கான். ஸோ அப்படி வேலைக்கு தேட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலுமே கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பான். அப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு போட் இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த மாசம் மட்டும் 18 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல 3 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காணாம போனது மட்டும் 25 பேர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சரி ஓகே நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இனிமேல் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஃபாக் மாதிரி வந்துட்டு இருக்கு. சோ ஃபாக் வந்துட்டு இருக்கனால என்னடா இது ஒருவேளை நம்ம வந்து வேற டைமென்ஷனுக்கு வந்து மாற போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேற டைமென்ஷன்ல இருந்தா வரும். சோ இது வந்து அவங்க வந்து மாட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கு. இந்த மாதிரி மாட்டோல வந்து நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மாட்டோல நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா உங்க லொகேஷன் வந்து காமிச்சுடுவோம். ஜப்பான் ஃபுல்லாமே இந்த மாதிரி மாட்டோன்ற கேட் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அந்த மான்ஸ்டரோட பேரு ஷுக்கி. ஆக்சுவலி நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஹீரோட பேரு யுகி, மான்ஸ்டரோட பேரு ஷுக்கி. சோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ அந்த ஆப்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இங்க பாருங்க, நீங்க எதுவுமே பதட்டப்பட வேணாம், அமைதியா இருங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, அப்பனா தான் எங்க டீமன் எக்ஸ்டிமிஷன் ஸ்குவாட் வந்து உங்களை வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆணையத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வருது. ஏன்டா டேய் மான்ஸ்டர் வருது, நான் எப்படா பதட்டப்படாம அமைதியா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஓடி போயிடலாம். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டெட் எண்ட்ல மீட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் நம்ம லைஃபே முடிய போகுது, இப்பதான் லைஃபே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தானே எங்க அக்காவை கொண்டீங்க, அது மட்டும் இல்லாம நானுமே சாக போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. பார்த்தா பக்கத்துல ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த மான்ஸ்டர் போட்டு பொழந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ப்ளீச் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த மான்ஸ்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ யார் யாரெல்லாம் ப்ளீச் அப்படின்ற அனிமே பார்த்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதை பாக்குறதுக்கும் அங்குள்ள மான்ஸ்டர் ஹாலோஸ் பாக்குறதுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே, இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் கிடையாது, அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ற நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பவர் இருக்குன்னா அவளால எந்த மான்ஸ்டரையாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அதுக்குமே ஒரு பிரைஸ் இருக்கு. அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. பட் அவளே மீறினாலும் அந்த பிரைஸ் வந்துட்டே தான் இருக்கும். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்குள்ள எல்லா மான்ஸ்டரையும் வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மான்ஸ்டரையும் வெட்டி போகும்போது எல்லாமே செத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு
பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாசா சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோமே பார்த்து மெர்சலா யாரா இந்த பொண்ணு வேற லெவல்ல சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஹீரோயின் தாங்க கமாண்டர். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட பேர் வந்து கியோகா உசன். அப்போ நம்ம ஹீரோயின் மேல ஒரு மான்ஸ்டர் அடிச்சு போட்டிருப்பால, அந்த மான்ஸ்டர் மேல காலை வச்சுக்கிட்டு நீ இனிமே எனக்கு அடிமைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த மான்ஸ்டர்மே பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருது. அண்ட் அவளுமே பாத்தீங்கன்னா நம்ம இங்க எஸ்கேப் ஆகணும். அது மட்டும் இல்லாம என் ஸ்குவாட்மேட்ஸ்ல வந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோமே தேங்க்ஸ் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இன்னும் தேங்க்ஸ்ல சொல்லாத, ஏன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர் பின்னாடி துரத்திட்டு இருக்குன்னு சொல்லுவா. பார்த்தீங்கன்னா பின்னாடிமே அவங்க ஸ்குவாட்மேட்ஸ் வந்து அந்த மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ள பொண்ணு பாத்தீங்கன்னா அவ கையை கன்னா மாத்திக்கிட்டு இருக்கா. சோ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேக்குறாங்க பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க இன்னும் 2 சர்வைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பிங்க் கலர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பேர் நெய். அவ என்ன பண்ணிட்டு இருக்கானா மொத்தமா விசிபிள் ஏரியா பாத்துட்டு இருக்கா. சோ அவளால கண்ண மூடி யார் யார் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி இந்த இடத்தை கன்சிடர் பண்ணிக்க முடியும். அண்ட் அங்க ஒரு பொண்ணு எல்லோ ஹேர் இருக்கல, அவ வந்து ஜெயண்ட்ங்க. ஐ மீன் ஜெயண்ட் மாதிரி மாறுவான்னு சொல்லலாம். அதுதான் அவளோட சூப்பர் பவர். ஆக்சுவலி பார்த்தா அந்த சூப்பர் பவர் எல்லாமே ஒரு பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்துல இருந்து எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டீமன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஸ்குவாடுமே பாத்தீங்கன்னா மொத்தமா டிஃபீட் பண்ணிருப்பாங்க. அங்க ஒரு சின்ன பையன் இருப்பான் பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பையனுமே காப்பாத்தி இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து குவார்டர்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் முழிச்சு பாக்குறான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னோட அக்கா எங்க, என்னோட அக்கா இங்க தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்பதாங்க அந்த 3 பொண்ணுங்களுமே தெரிய வருது ஏதோ உங்க அக்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவன் அக்காவுமே தேட போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா இங்க யாரோ சர்வைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளுக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும்போதே ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். சோ அந்த சவுண்டை வச்சு அவளுமே கண்டுபிடிச்சப்ப யாரோ கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட அக்காவுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா ஒரு கிளிஃப்ல இருந்து கீழே விழுக போது பாருங்க மான்ஸ்டர் அட்டாக்னால. அப்போ நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து காப்பாத்திடுறா. இப்போ அவளுமே என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து பேரியர், பட் ரொம்ப நேரம் தாங்காது, ஆனாலுமே பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா மான்ஸ்டருமே போட்டு அந்த சின்ன பொண்ணை போய் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோமே யோசிக்காம அவமே முன்னாடி போய் நின்னுறான். அப்போ ஹீரோயினே அவன் மனசுல என்ன யோசிக்கிறான்னா, சின்ன வயசுல இருந்து இவளுமே பவர் கிடைச்சிருக்கும். பட் இந்த பவர் வந்து கொஞ்சம் ஹென்டாய் பவர் மாதிரி இருக்கும். ஏன்னா மத்தவங்க ஸ்லேவா மாத்துறால. சோ ஸ்லேவா மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு போக உங்களுக்கு சீரியஸ்ல தெரியும். அப்போ சுத்தி எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பா அவளால சுப்ரீம் கமாண்டர்ஸ்லாம் மாறவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயினுமே இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா என்னாலே சுப்ரீம் கமாண்டர் ஆக முடியும், அதுதான் என்னோட கோல். அது மட்டும் இல்லாம இந்த மான்ஸ்டர்ல நானே கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எந்த ஹியூமன் மேலேயும் ட்ரை பண்ணது இல்ல, ஆனா இவன் மேல ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா பாருங்க. அப்போ இவளுமே என்ன கேட்கறா, உன் பேர் என்ன சொல்லி கேட்கும் போது என் பேர் யுகி வகாரான்னு சொல்றான். சரி ஓகே எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போற, அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஸ்லேவா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. என்னது ஸ்லேவா, என்னமா சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. அன்னைக்குல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுகிட்டமே இங்க மாதிரி கண்ணையும் காதையும் மூடிக்கொன்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னமா சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் வந்து சண்டை போடவேனா ஹெல்ப் பண்றேன், ஆனா ஸ்லேவெல்லாம் மாற முடியாது சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன், இங்க பாரு நான் உண்மையை தான் சொல்றேன், சண்டை போட எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா எனக்கு கீழே தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து கமாண்ட் கொடுக்குறா. அண்ட் நீ என்னோட கையை லிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. சோ நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா லிக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அண்ட் அவன் கழுத்துலயுமே ஒரு செயின் மாதிரி வர ஆரம்பிக்குது. அண்ட் ஹீரோவே பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மான்ஸ்டரா மாறிட்டான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எட்டர்னல் செயின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோக்கு. இப்போ ஹீரோவுமே ஹீரோயினோட ஸ்லேவா மாறிட்டான். சோ இதுதான் நம்ம ஹீரோயினோட பவருமே கூட. அவங்க உள்ள எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, உண்மையிலேயே நம்ம கமாண்டர் வந்து ஒரு பையனை ஸ்லேவா மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோமே முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா வெட்டி விளாசிட்டு இருக்கான்னு சொல்லலாம். சோ எவ்வளவு ஃபாஸ்ட் முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வெட்டி விளாசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பவருமே ஓவரா எஸ்டிமேட் ஆகுது. நம்ம ஹீரோயினோட பயங்கரமா சண்டை போடுறான்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினே பார்த்து மிரண்டு போறான். கண்டிப்பா என்னாலையும் சுப்ரீம் கமாண்டர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் யுகி ஒன்னாலே இது முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவளுமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உப்பு மூட்டை ஏத்திக்கிட்டு மொத்தமா எல்லாரையும் போட்டு வெட்டி விளாசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி அங்க கொஞ்சம் 10-15 மான்ஸ்டர்ல மிச்சம் இருக்கலாம். அந்த எல்லா மான்ஸ்டரும் சேர்ந்து ஒரே மான்ஸ்டரா மாறுது பாருங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்குவாட் கிட்ட எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போங்க, நானும் யுகியும் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் காம்போ அட்டாக் பண்றாங்க பாருங்க. அந்த காம்போ அட்டாக் பண்றதுனால அவங்க தலையவே அப்படியே மொத்தமா பிச்சுட்டு அந்த மான்ஸ்டரை மொத்தமா அந்த இடத்துல போட்டு தெளிவான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே ஒரு மான்ஸ்டருக்கான லுக் கொடுக்குறான்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இப்ப ஹீரோமே பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிட்டான். அண்ட் ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னமா நடந்துச்சு, நான் எப்படி மான்ஸ்டர் ஆனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. சரி ஓகே இங்க பேசுறது நம்ம எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ள பொண்ணுங்களை கமெண்ட்ரி இதெல்லாம் எப்படி பண்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க பாருங்க. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாடுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, இங்க பாருங்க எல்லாருமே இங்க கிளம்பிப்பாங்க, நானும் யூகியும் தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு எனக்கு வந்து ரொம்பவே வேலை பண்ணிருக்க, சோ நான் உனக்கு வந்து ரிவார்ட் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து டைரக்டா கிஸ் பண்ணிடுறா. என்னடா இது, என்னடா நடக்குதுன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்பதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவரோட பவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹென்டாய் மாதிரி தான் இருக்கும். என்னடான்னா இவளுக்கு இந்த ஸ்லேவ் எடுத்திருப்பால, சோ அந்த ஸ்லேவை வந்து எப்படியாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். சோ இவன் ஹியூமன்றதுனால அந்த
அந்த ஸ்லேவ் எல்லாம் கொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அப்படின்றதால கொஞ்சம் வெட்டி போட்டு அந்த மான்ஸ்டர் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். பட் இவன் ஹியூமன்றதால கொல்ல முடியாது. ஸோ அதனால இவளுமே என்ன பண்ணிட்டு இருக்கானா, என்னையும் மீறி நான் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ நானே என்னையும் மீறி வந்து கிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கிஸ் இந்த பொண்ணு தான். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொப்பி தட்டி விடுற பாருங்க ஆடிட்டு இருக்கும்போது. அப்போ நம்ம ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவளை மீறி தான் இந்த பவருமே ஒர்க் ஆகுது. ஸோ எப்படியாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு இதுதானே என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லிட்டானா, என்னோட கோலே சுப்ரீம் கமாண்டர் ஆகுறதா. அது மட்டும் இல்லாம இந்த மான்ஸ்டர்லாம் நம்ம ரியல் வேல்ல வந்து ஏகப்பட்ட பேர் செத்து போயிருவாங்க. பட் இங்க இருக்கிறதுனால நாங்க வந்து அந்த மான்ஸ்டர்லாம் கொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே வாழ்ந்து இங்கே தங்கி தான் அந்த மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. ஸோ ரியல் வேல்டுக்கு வந்து வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாம். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பையனா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை காப்பாற்றும் போது தெரிஞ்சு நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு, சோ நீ எனக்கு கீழே வேலை பாக்குறியா, எனக்கு வந்து பெர்மனன்டா ஸ்லேவா வரியா அப்படின்னு கேட்கறா பாருங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்காங்க, இங்க பாருங்க எனக்கு சண்டை போடலாம் எனக்கு வந்து சுத்தமா தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா சண்டை போட தெரியும் அவ்வளவுதான். அதோட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முக்கியமா ஹோம் மேக் என்னன்னு தெரியும், கிளீன் பண்றது எப்படின்னு தெரியும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. நீ பெர்ஃபெக்டான மேனு, நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா அவனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறா. பட் ஹீரோமே மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் எப்படி ரியல் வேர்ல்ட்ல போனா எங்கேயாச்சும் போயிட்டு வேலையில மேட்ரிக்ஸ்ல மாட்டிட்டு இருப்பேன். சோ நான் இங்க போயிட்டு நான் எஸ்கேப் ஆறது ரொம்பவே பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் தான் எங்க அக்காவுக்கு கொண்டுச்சுங்க. சோ அதனாலயே நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் அவங்களுமே அந்த வேர்ல்ட்ல உள்ள அவங்க வீட்டுக்கு போறாங்க பாருங்க. பார்த்தா அது ஒரு பழங்காலத்து ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு. சோ இதுதான் நம்ம ஹோட்டல். சோ இங்க நம்ம தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, இங்க எந்த மான்ஸ்டர் வராது. இங்க இதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான பேரியர் போட்டிருக்கோம். சோ இதுக்குள்ள மான்ஸ்டர் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ உள்ள வந்தவரும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பொண்ணுங்களா இருக்காங்க. அந்த ஹீரோ மட்டும் இங்க பையனா இருக்கான் பாருங்க. அன்னைக்குல நம்ம ஹீரோயின்மே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இனிமேல் இவன் தான் நம்மளோட கேர் டேக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது கேர் டேக்கரா? நான் கேர் டேக்கர் ஜாப்ல அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ கேர் டேக்கர் ஜாப் அக்செப்ட் பண்ணல. பட் என்ன பண்றது, போய் சண்டை போற நேரம் மட்டும் தான் சண்டை போட முடியும். பட் மத்த நாள் ஃபுல்லா கேர் டேக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அன்னைக்குல பாத்தீங்கன்னா மத்த பொண்ணுங்க யாருக்குமே என்ன சொல்லுன்னு தெரியல. நம்ம ஹீரோமே என்ன முடிச்சிட்டு இருக்கானே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க குட்டியா டேயின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் ஹேர் போட்ட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் தான் அவனோட சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் 11 வயசு. அடி பாவி 11 வயசு பொண்ணு எனக்கு சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நான் எதுக்கு கேர் டேக்கர் ஆகணும்னு கேட்கறான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, கண்டிப்பா உன்னால வந்து அந்த டிஃபென்ஸ் ஏஜென்சில சேரவே முடியாது. ஏன்னா டிஃபென்ஸ் ஏஜென்சி ஒன்லி ஃபார் உமன்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த 3 பொண்ணுங்களே பாத்தீங்கன்னா நீ தான் சமைக்கணும், நீ தான் துணி துவைக்கணும், நீ தான் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம ஹீரோ தலையில கட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பிங்க் பொண்ணு இருக்குல்ல, அவளுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்னோட சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எது சீனியரா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கே அப்படி முடிஞ்சது. அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட அப்படி முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம், மறக்காம பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அனிமே நியூவா அப்கமிங் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பனா தான் எனக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண டெய்லியுமே கரெக்டா வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை பை.